அது ஒரு போதும் மாறாது, மாற்றமே இல்லை, அது மாறுவதில்லை. சத்தம் சத்தம் சித்தத்தை நினைப்பூட்ட மறப்பதே இல்லை, அது மறந்ததே இல்லை. சித்தம் சித்தம் அது ஒரு போதும் மாறாது, மாற்றமே இல்லை, அது மாறுவதில்லை. பரிசுத்தல் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா ஊழிய அழைப்பு இருந்தும் அந்த அழைப்பை மறுத்து உலக காரியங்களை ஈடுபட்டேன் தான். முதல் ஆரம்பத்தில் இந்த சர்ச்சுக்கு நான் வந்து சண்டே கிளாஸ் செஞ்சு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணி அப்படியெல்லாம் இருந்தேன். ஆண்டவரை விட்டு தூரம் போய் உலக காரியங்கள் ஈடுபட்டதுக்கப்புறம் என் வாழ்க்கை வந்து தோல்வியில், அதாவது ரொம்ப கஷ்டமான நெருக்கடியில் தான் இருந்துச்சு. அதே போல் ஒருக்கா அந்த சபைக்கு நான் சர்ச்சுக்கு வந்து ஒரு ஊழியர் ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். அதையும் ஏற்க மறுத்துச்சு இந்த மனசு. ஏன்டா ஊழியம்னா என்ன பெரிய ஒரு இது அப்படின்ட்டு அந்த பாரம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த திருமணம் செய்ய இது பண்ணிவிட்டு அந்த ஊழிய அழைப்பை நான் மறுத்துட்டேன் செய்கிறதுக்காக. திருப்பி திருமணமாகி அநேக கஷ்டங்கள் உபத்திரப்பட்டேன். அந்த திருமண வாழ்க்கை வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கலை. அநேக கடன், அநேக தொழில் இல்லாமல் பிரச்சனைங்க, அந்த மாதிரி நிறைய வந்து இது பண்ணேன். அது இல்லாமல் குடும்பத்தில் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு திருப்பி அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கக்குள்ளே ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினார். அநேக காரியங்களை வெளிப்படுத்தும், அதையும் நான் அந்த ஏற்க மறுத்தேன். 14 வருஷமாக வந்து ஆண்டவரோடு நான் இருக்கலை கூடுதலாக. அதனால் நிறைய உபத்திரவங்கள், வேதனை, ரொம்ப கண்ணீராக தான் பட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து 2023 வருடத்தில் 12ஆம் மாதம் 24ஆம் தேதி இந்த சேர்ச்சுக்கு நான் மறுபடியும் வந்தேன். அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது அந்த இருந்த மனபாரம், இந்த 14 வருஷமாக இருந்த மனபாரம் வந்து இல்லாமல் போணுச்சாம். அந்த நேரம் உணர்ந்தே எனக்குள்ளே ஏதோ ஒரு என்னை விட்டு வெளியில் போன மாதிரி. அதுலேயே ஆண்டவருடைய அபிஷேகம், அதில் வல்லமை வந்து என்னை வந்து எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் காரங்க ஒருத்தர் வந்து மறுபடியும் ஜெபிச்சு மறுபடியும் என்னை அபிஷேகம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் அநேக வெளிப்பாடு எனக்கு கிடச்சிச்சு. ஊழியம் செய்யணுங்கிற ஒரு வாஞ்சை இருக்குது. இன்னொன்று, என் கணவர் ரட்சிக்கப்படலை, அவருக்காக நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா உபவாச கூட்டத்திலையும் பின்வாங்கி போன ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஜெபிக்கக்குள்ள அந்த ஜெபம் வந்து இன்றைக்கி என் வாழ்க்கையிலையும் பலன் கிடைச்சிருக்குன்னு இந்த சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் விளங்கிக்கிட்டேன். பின்வாங்கி போன அதுக்காக வேண்டி நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ஆண்டவரோடு இருந்துட்டு மறுபடியும் அவரை விட்டு பிரியக்குள்ளே அந்த வாழ்க்கை எவ்வளோ நரகமான வாழ்க்கை. அதோட அவருடைய ஊழிய அழைப்புக்கு வந்து நான் கட்டுப்படாமல் அதை விட்டு விலகி போனனால என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் அந்த அன்பு மூலமாக என்னை அந்த அன்புனால் அவரை விளங்கப்படுத்தினார். இன்னும் அநேக காரியங்களை வந்து விளங்கப்படுத்திட்டு இருக்கிறாரு. நான் தொழில் செய்கிறதா இருக்கட்டும், வீட்டிலையா இருக்கட்டும். இப்போ எனக்குள்ள ஒரு மாற்றம். முன்ன வந்து பிடிவாதம், கோபம் அப்படியெல்லாம் இருக்கும். இந்த வெறுப்பு ஒன்று இருக்கும். இந்த வாழ்க்கை என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு வெறுப்பு இருக்கும், ஒரு தோல்வி இருக்கும். ஆனால் இப்போ எனக்காக ஒருத்தர் இருக்கார், எனக்காக மறித்து எனக்காக ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் இன்னமும் என்னை வழி நடத்துறதை நான் உணர்றேன். அநேக நேரங்களில் அப்படியே மனசோர்ந்து போயிடுவேன். பண விஷயமா இருக்கட்டும், வீட்டிலையா இருக்கட்டும். பிள்ளைகள் சோம்பலாம் போவாங்க, எனக்கு சோம்பலாம் போகிறதுல பலவீனம் அடைவேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட பாதத்தில் அமரும் பொழுது அவருடைய பிரசன்னம் என்னை மூடி அந்த பலப்படுத்துகிற நான் அடிக்கடி உணர்றேன். அதை ஏன்னு கேட்டால் பின்வாங்கி இனி போகக்கூடாது, ஆண்டவரோட இனியும் அவரோட நான் பலனோடு அவரோட பயணிக்கணும்னு சொல்லி இந்த வாழ்க்கையை நான் இது பண்ணுறேன். இந்த சேர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அடிக்கடி இந்த ஞாயிறு ஆராதனையில் வரும் பொழுதெல்லாம் அந்த வேத வார்த்தை என்னை பலப்படுத்தும். அதே போல் விசுவாசிகளும் சரி, அவங்க கதைக்கக்குள்ளேயும் சரி, ஆண்டவரை தொழுது ஆராதிக்கக்குள்ள அப்படி ஒரு அபிஷேகம், ஒரு வழிநடத்தல், என்னடா எது வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்குவாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சித்தம் கொண்டிரே என்னால் உம் நாமம் உயர்ந்திட, உமது தரிசனங்கள் தோற்பதில்லை. சித்தம் சித்தம் அது ஒரு போதும் மாறாது, மாற்றமே இல்லை, அது மாறுவதில்லை. சத்தம் சத்தம் சித்தத்தை நினைப்பூட்ட மறப்பதே இல்லை, அது மறந்ததே இல்லை. நான் போகும் பாதைகள் முரண்பாடாயிருந்தாலும் இலக்கிற்கு தடையே இல்லை.
யாருக்கில்லை முன்னே செல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வந்து ஒய்ஃப் வந்து முதல்ல ஹிந்துவில் இருந்தாங்க. நான் வந்து கேத்தலிக்கில் இருந்தேன். 2 பேரும் கேத்தலிக் சர்ச்சில் தான் திருமணம் முடித்தோம். எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. என் பேர் பிலிப் ராஜா. இது சீதா லக்ஷ்மி பேர், ஒய்ஃப் பேர் வந்து. மகள் 2 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கையில் நாங்கள் வந்து கூடுதலாக கேத்தலிக் சர்ச்சுக்கு தான் போய்கிட்டே இருந்தோம். போய்கிட்டு இருக்க சூழ்நிலையில் நிறைய கொஞ்சம் ஆசீர்வாதம் இல்லாத கொஞ்சம் பிரச்சனைகள் மத்தியில் திரும்ப கர்த்தருக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளே வரணும்னு விரும்பினோம். அதில் முதல்ல ரட்சிப்புக்குள்ளே நானும் மகள் ஷெரீனாவும் தான் வந்தோம் ரட்சிப்புக்குள்ளே. நிறைய நாள் இந்த சர்ச்சுக்கு வந்து இங்கே தான் ரட்சிப்படையணும் அப்படின்னு ஷெரீனாட நிறைய விருப்பம். அப்படி இருக்கிற நேரத்தில் மகள்கிட்ட ஷெரீனா மகள் அதுட்டு விருப்பம். அப்படி இருக்கிற நேரத்தில் நானும் மகளும் தான் கூடுதலாகவே சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். இந்த இங்கே சர்ச்சுக்கு ஒய்ஃபும் சின்ன மகளும் கேத்தலிக் சர்ச்சுக்கே தான் போய்கிட்டு இருந்தாங்க. இங்கே வர்றதுக்கான விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருந்தாங்க. நாங்களும் இங்கே சர்ச்சில் வந்து சிஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி எங்களுக்கு சரியான கவலையாக இருக்கும். குடும்பத்தோடு நில்லுங்க அப்படிங்கிற நேரத்தில் நானும் சரி நான் மட்டும்தான் நிற்போம் அந்த இடத்துல. அப்படி கண்ணீரோட எனக்கு மிச்சமே ஜெபம் பண்ணியிருக்கோம். அந்த நேரத்தில் கடவுள் ஆசீர்வதிச்சு மனைவியை தொட்டார். எப்படின்னா அநேக நேரங்களில் தொட்டார். ஆனாலும் மனைவிக்கான ஒரு அந்த தைராக்சன் முன்னே இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி வந்துச்சு. வர்ற நேரம் நம்மளோட மச்சாவும் சொன்னார், கீதாவுக்கு தைராக்சன் கழுத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பார்த்துக்கங்கன்ட்டு. ஆனால் பார்க்கணுன்னு பிரயாசப்பட்டோம். அதுக்குரிய நேரம் வந்து சரியாக கிடைக்கல எங்களுக்கு. அப்போ கடவுள் தொடணும்னு நினச்சாரு. அந்த நேரத்தில் தான் ஒரு தூரம் போயிட்டு பார்க்குற நேரம் பதிலாக டாக்டர் ஒருத்தரை பார்த்து பேசின நேரம் அவங்க சொன்னாங்க தைராக்சனாக தான் இருக்கும். அப்புறம் ரத்தம் செக் பண்ணையில் ரத்தத்துலேயும் தைராக்சன் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் அந்த கட்டியை கொஞ்சம் இன்ஜெக்ஷனில் எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அனுப்புன நேரத்தில் நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னுக்கு லேபில் இருந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்துருந்துச்சு நல்லமா கெட்டதா அப்படின்னு பார்க்கையில் கெட்ட விதமான ஒரு ரிப்போர்ட் தான் வந்திருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் எனக்கு சொன்னாங்க. சொன்னோன்னே எனக்கும் சத்தமே இல்லை. என் குரல் வந்து அந்த இதை கேள்விப்பட்டோன்னே என் குரல் வந்து அப்படியே இந்த குறைஞ்ச மாதிரி போயிடுச்சு. ஒரு 3 நாள் எனக்கு அப்படி இருந்துச்சு. அப்போ இது கீதாவுக்கு தெரியாது. ஆனால் சுற்றி உள்ளவங்க எல்லாம் அங்கே லேபில் வேலை செய்கிற ஒருத்தர் சொன்னார், நீங்கள் போயிட்டு பார்த்துங்க, கூடுதலாக இதுக்கு 8 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு போகும் உங்களுக்கு அப்படின்னு. 8 லட்ச ரூபா செலவு போகிற நேரத்தில் நம்மளுக்கு அந்த சூழ்நிலை இல்லாத நேரத்துலையும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் வந்தோம். ஒரு நாள் ரிப்போர்ட் காட்ட போனாங்க. ரிப்போர்ட் காட்ட போகிற நேரம் நான் போகலை. என்ன கேட்டால் எனக்கு மனசில் ஒரு பயம் வந்துருச்சு. நான் போகலை. எனக்கு சத்தமாக பேச முடியலை அந்த நேரத்தில். அப்போ பிரஸ்னாவும் ஞானம் கிறிஸ்டின் அவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க. இவங்க கூட்டிக்கிட்டு போகிற நேரத்தில் டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, இது பயத்தில் தான் போகிறாங்க, நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அங்கே போன சொன்னாங்க, அதுக்கு முதல்ல இன்னொன்று சொல்லணும், அதுக்கு அந்த செக்கப்புக்கெல்லாம் முன்னுக்கே சிஸ்டர் ஒரு தரம் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து சிஸ்டர் ஜெபம் பண்ணுற நேரம் மனைவி கீதா என்ன செஞ்சுட்டு, நான் சர்ச்சுக்கு வாரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துச்சு, நான் சர்ச்சுக்கு வாரேன்னு. அதுக்கப்புறம் கீதா நிறைய பைபிள் வாசிச்சுக்கிட்டு கடவுளுக்குள்ளாவே இருந்துச்சு, சாப்பிட்றது குறைவு. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அங்கே போய் பார்த்தோன்னா அவங்க சொன்னாங்க, இது கேன்சராக மாறுறதுக்கு 70%. இப்போ இவங்க 100க்கு 100% மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் கேன்சராக மாறுறதுக்கு 70% மாறி இருக்குது, இன்னும் 30% தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கங்கன்னு எந்த டாக்டர் வேணும்னு பிரச்சனை அவங்கக்கிட்ட டாக்டர் ஓப்பனாகவே சொன்னாங்க. கேன்சர் சர்ஜன் ஒருத்தர்கிட்ட தான் நாங்கள் போடுறோம், பரவாயில்லையா அப்படின்னு. அதுக்கு விருப்பம்னு சொல்லி கீதா விருப்பப்பட்டு எழுதிக்கிட்டு வந்துட்டாங்க. வந்து நிறைய செக்கப்பில் போகிற நேரம் பதுளையில் கொண்டு வந்து நிப்பாட்ட சொன்னாங்க. பதுளையில் கொண்டு வந்து நிப்பாட்ட சொன்னோன்னே கேமரா போட்டு பார்க்குற நேரத்தில் இது பெரிய ஒரு வருத்தமாக தெரியலை. சாப்பாடு போகிற குழாயில் இன்னொரு கட்டி, அந்த கட்டி வந்தோடனே அவங்களுக்கு இன்னும் டவுட் கூட வந்துருச்சு, இது சில வேளை அந்த கேன்சர் கட்டியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ராஜாவும் சின்ன தங்கச்சும் ஒரு நாள் போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கீதா கிட்ட தான் சொல்லியிருந்தாங்க, உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வந்தால் ஒன்று ஹஸ்பண்டை வந்து சந்திக்க சொல்லுங்கள், இல்லாட்டி அவர் கீதாவிட்ட அம்மா அப்பா வந்து சந்திக்க சொல்லுங்கள், பெரிய பிரச்சனை கதைக்கணும் அப்படின்னு. உடனே எனக்கு கால் அடித்தாங்க. அப்போ நான் ஞானத்துக்கு கால் அடித்தேன், ஞானம் லொரியை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம போயிட்டு வரோம், பதிலுக்கு வர சொல்லியிருக்காங்களான்ட்டு. அப்படி போகிற நேரம் ஞானமும் சரி கொஞ்சம் அப்படின்னு லொரியை இடையில திருப்ப போகிற நேரத்தில் திரும்ப ராஜா கால் அடித்து, அந்த டாக்டர் இல்லை, நாளை காலைல வந்து சந்திச்சுக்கங்கன்னு. அந்த டாக்டர் கீதாபாத டாக்டர் வந்து கேன்சர் சர்ஜன் ஒருத்தர். அவர் வந்து அன்றைக்கே பதிலுக்கு போக இருந்தவர். அடுத்த நாள் காலையில் நாங்கள் போகிற நேரத்தில்
அதே டாக்டர். இப்போ நான் பயந்து போகிறேன், எனக்கு தைரியம் இல்லை உண்மையிலே. கடவுளை விசுவாசிச்சுக்கிட்டு ஞானத்தை கூட்டிக்கிட்டு போகிற நேரத்துல தான் பதுளைக்கு கொழும்புக்கு போகிறேன்னு சொன்ன டாக்டரே வந்தார் அன்னைக்கு. அவரே வந்து சொன்னார், வரைஞ்சி காட்டினார், இந்த இறைப்பையில் போகிற குழாயில் ஒரு கட்டி ஒன்று இருக்குது, நாங்கள் ஒரு துண்டை எடுத்து அனுப்பியிருக்கோம் அதை கேமராவிலேயே, அதை செக் பண்ணி வந்தோன்னே தான் என்னான்னு சொன்னான்னு. அந்த ரிப்போர்ட் வரும் வரைக்கும் ப்ரே பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். சிஸ்டர்கிட்டையும் சொன்னோம், சிஸ்டர் இப்படி பிரச்சனை தங்கச்சி என்ன செஞ்சு சிஸ்டர்கிட்ட சொல்லி அழுதுருச்சு. கீதாவுக்கு ஒன்றுன்னு சொன்னால் வீட்டில் எல்லா வேலையுமே கீதா தான், யாருக்கும் ஒரு இடைஞ்சல் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. அப்படின்னால அப்படி அழுது சிஸ்டர் சொன்னாங்க, ஒன்றும் யோசிக்காங்க, ஜெபம் பண்ணுவோம், அப்படி இருக்காது அப்படின்னு. அதே மாதிரி அந்த கட்டியை எடுத்து செக் பண்ணிட்டு சொன்னாங்க, ரிப்போர்ட் வந்துச்சு கேஸ்ட்ரிக் கட்டி தான் அப்படின்னு வந்துச்சு. திரும்பியும் டாக்டர்ஸ்க்கு சந்தேகம், திரும்ப ஒரு தூரம் வர சொல்லி அந்த கட்டியை ஃபுல்லாக எடுத்து அப்போ நம்ம கேட்டோம், இங்கனைக்குள்ளது பிரச்சனை இல்லை டாக்டர்னு. அது இப்போதைக்கு மாறுற மாதிரி இல்லை, பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் நம்மளுக்கு வந்து கீழே இதுதான் சந்தேகமாக இருக்குன்னு ஓப்பனாக ஒரு டாக்டர் சின்ன தங்கச்சிக்கிட்டையும் ராஜா கிட்டையும் சொல்லிட்டாங்க. இதுக்கு இருக்குது என்ன வருத்தம்னு உங்களுக்கு தெரியுமா, உங்ககிட்ட சொல்லலாது, மேலே உள்ளதும் கேன்சர் மாதிரி தான் இருக்குது, வயிற்றுலையும் அப்படியானது தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நம்ம விசுவாசித்தோம், நம்மளை படைச்ச கடவுள் உயிருள்ள தேவன், அவர் வந்து நம்மளை நேசிக்கிறாரு, நிச்சயம் கைவிட மாட்டார்னு சொல்லி. அப்புறம் அப்படி வச்சு இருக்கையில் சிஸ்டர் ஒரு தடவை இங்கே சேர்ச்சுக்கு வந்தோன்னா சிஸ்டர் வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணுற நேரத்தில் அந்த ஒரு சின்ன துண்டு தான் எடுத்திருந்தாங்க. அதில் ஜெபம் பண்ணுற நேரத்தில் வயிற்றுக்குள்ளே ஏதோ ஓடுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கீதா சொன்னிச்சு. அப்போ நான் சொன்னேன், அப்போ கர்த்தர் சிஸ்டர் ஜெபம் பண்ணுற வழியாக கர்த்தர் தொட்டுட்டார் போல அப்படின்னு. திரும்ப அந்த கட்டியை எடுத்து செக் பண்ணோன்னே முதல்ல என்ன ரிப்போர்ட் கேஸ்ட்ரபிள்னு வந்துச்சோ அதே தான் திரும்பியும் வந்துச்சு. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி சிஸ்டர்கிட்டையும் சொன்னோம், சிஸ்டர் இப்படி தான் வந்திருக்கு சிஸ்டர், சந்தோஷமாக இருக்குன்னு. திரும்ப ஆப்ரேஷனுக்காக போனோம். ஆப்ரேஷனுக்கு வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி கொண்டு வந்து நிப்பாட்ட சொன்னாங்க. 10ஆம் தேதி திங்கக்கிழமை ஆப்ரேஷனுக்கு எடுத்தாங்க. ஆப்ரேஷனுக்கு எடுத்த பிறகு இந்த துண்டு அப்படியே ஃபுல்லாக தைராய்டு ஃபுல்லாகவே எடுத்த பிறகு இப்போ நேற்று முந்தின நாள் நடந்ததும் அதே மாதிரி ஒரு சாட்சியான விஷயந்தான். டாக்டர்ஸ் மாதிரி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, கால்சியம் ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு, கால்சியம் லெவலுக்கு வரும் வரைக்கும் நாங்கள் டிக்கெட் வெட்ட மாட்டோம்னு. கீதா ஒரே அழுக, இனி வாழ்க்கையே ஹாஸ்பிட்டல் தானோ அப்படின்னு. ஆனாலும் சரிண்ணா நாங்கள் சிஸ்டர்கிட்ட சொல்லி எல்லா ஜெபம், அது சபையார்ட அநேக ஜெபம் வந்து எங்களுக்கு நிறைய உதவி தாங்குனுச்சு. கர்த்தர் அதுக்கு நிச்சயம் பதில் கொடுத்தாரு. இப்போ அந்த ஜெபங்கள் வழியாக நேற்று இப்போ முந்தா நாள் சொன்னாங்க ப்ரைவேட்டில் ரிப்போர்ட் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு. ப்ரைவேட்டில் எடுத்தோன்னே நார்மலாக இருக்குது. முந்தா நாள் அந்த எந்த டாக்டர் சொன்னாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள ரிப்போர்ட் பிரச்சனையாக இருக்குது, கால்சியம் குறைவுன்னு, நேற்று அதே டாக்டர் சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் உள்ள ரிப்போர்ட்டும் சரியாக தான் இருக்குதுன்னு. இப்போ கர்த்தர் ஒரு இலக்கத்தை கூட மாற்றக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அவர் செஞ்ச சகல நன்மைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். அவர் நாம என்னைக்கும் போற்றப்படணும். கர்த்தருக்கே மகிமை. காற்றை என் கண்கள் காணலையே, மழையும் என் வாழ்க்கை பார்க்கலையே. காற்றை என் கண்கள் காணலையே, மழையும் என் வாழ்க்கை பார்க்கலையே. வறண்டு போன என் வாழ்க்கையை உந்தன் கிருபை கண்டதே, வாய்க்கால் ஒவ்வொன்றாய் நிரம்பிடுதே. உந்தன் தயவு பெரியதே, என்னை எழும்பச் செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழும்பச் செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெறுவோம். Praise the Lord. දෙවන ආසයට ස්තුති වේවා. මගේ නම ටානියා. මම මේ සභාවට ඇවිල්ලා අවුරුද්දක් විතර වෙනවා. මට සභාවක් තිබුණේ නැහැ. මම ගැලවීම ලැබලා මම සභාවක් හෙව්වා. මම දෙවියන් වහන්සේට යාඥා කරා මට හොඳ සභාවක් ඕනේ. ඔබ වහන්සේ මට ඒක හොයලා දෙන්න. මම කොහෙවත් හොයන්න යන්නේ නැහැ. ඔබ වහන්සේ මාව තෝරාගත්තා. ඔබ වහන්සේ දන්නවා මට ගැලපෙන තැන කියලා මම යාඥා කරා. ඊට පස්සේ මම දන්න සහෝදරියක් මට කිව්වා අපේ සභාවට ඇවිල්ලා බලන්න, අපේ සභාව හරි හොඳයි, මම ඔයාලට බල කරන්නේ ඔයා එක දවසක් ඇවිල්ලා බලන්න කියලා. නමුත් මම ආවා.
දෙවන් වහන්සේට ස්තුති වේවා මට හොඳ සභාවක් ලැබුණා. සමාදානී පිරි හැම කෙනාටම එක විදියට සලකන එකම හදවතක් තියෙන සභාවක් දෙවන් වහන්සේ මට ලබා දුන්නා. මම මේ තැනට මේට කලින් ඇවිල්ලා නැහැ. නමුත් දෙවන් වහන්සේ වචනේ තුලින් මට කිව්වා මේ ස්ථානය ගැන. ඉතින් ගොඩක් ස්තුති වෙනවා දෙවන් වහන්සේ මට හොඳ සභාවක් තෝරලා දුන්නා. මේ සභාව තුල මගේ පවුල ගොඩාක් ආශිර්වාද ලැබුවා. ඉරිදාට දේව මෙහෙට මම ඇවිත් තියෙනවා. බොහෝ දුරට ඉරිදාට තමයි මම ඉන්නේ. පවුල පිටින්ම ඇවිල්ලා දෙවන් වහන්සේගේ කරුණාව ලබාගෙන තියෙනවා. ඉරිදා දවසේ දේව මෙහෙට සහභාගී වෙලා ගියාම ඒ දවස පුරාම ආශිර්වාදي මගේ ජීවිතේ තියෙනවා. කිසිම අඩුවක් මටවත් මගේ දරුවන්ටත් නැහැ. කිසිම ප්‍රශ්නයක් දැනෙලා නැහැ. දෙවන් වහන්සේ බොහෝ දේවල් ඒ දවස තුල මට කරනවා. කිසිම අඩුවක් නැහැ මට. ඒ තරමට දෙවන් වහන්සේ ආශිර්වාද මේ සභාව තුළින් අපට දෙනවා. යාඥා කරන වෙලාවේදී දෙවන් වහන්සේ මට දර්ශනයක් මානවා. ඒ දර්ශනේ මට දැක ගන්න පුළුවන් වුණේ මේ සභාව තුළින්. ඒ ඉරිදා යාඥාව තුළින් ලොකු දෙයක් දෙවන් වහන්සේ කරනවා. දෙවන් වහන්සේ සැබෑවින්ම මෙතන සිටිනවා. තවත් විශ්වාසයෙන් හැම කෙනාටම ආශිර්වාද ලැබෙන්න කියලා මම යාඥා කරනවා. මේ වගේ සාක්ෂි එකක් දෙකක් නෙවෙයි මගේ ජීවිතේ හැම දවසක්ම සාක්ෂියක් දෙවන් වහන්සේ දෙනවා. ඉතින් මට ලැබුණු සභාව ගැන මම ගොඩාක් ස්තුතිවන්ත වෙනවා. තවත් ගැළවීම ලැබිලා මේ දේවස්ථානයේට මේ සභාවට එන්න දෙවන් වහන්සේ හැම කෙනාටම ආශිර්වාද කරනවා. ස්තුතියි. கர்த்தர் செய்வதை கண்கள் காணும் அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும் அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும் அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். சேர்ந்து பாடுவோம் சேர்ந்து ஆடுவோம் சபையாக ஆராதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இப்போதும் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. நாங்கள் தேவனின் கூட இருக்கிறார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போல் தேவன் எங்களுக்கு அநேக அற்புதங்கள் செய்திருக்கார். அதில் ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்ல போவேன். அதாவது நாங்கள் எங்கள் சகோதரர் மூலியமா இந்த சபையை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த சபைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக வருவதுண்டு, வந்து ப்ரே பண்ணுவோம் உண்டு. ஒரு பயணம் சிஸ்டர் எங்களோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் இந்த வெளிநாட்டில் வேலை செஞ்ச அந்த காசுகள் வராத இருக்கிறத பற்றி நான் சிஸ்டருக்கு சொல்லியிருந்தேன். சிஸ்டரும் அதை கேட்டு ப்ரே பண்ணியிருந்தாங்க, பிரதரும் ப்ரே பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் 1 மாதம் கிட்ட அந்த காசு வராமல் இருந்தது. நாங்கள் ப்ரே பண்ணி நாங்கள் அதை கிடைக்காது என்ற நோக்கத்தோடு நாங்கள் இருந்து விட்டோம். ஏனென்றா காரணம் ப்ரே பண்ணி எங்களுக்கு அது காசு வராதபடி இருந்தது. இருந்தாலும் நாங்கள் ரொம்ப கவலையோடு நான் இருந்தேன். எங்கள் வீட்டிலையும் ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. மீண்டும் ஒரு சிஸ்டர் நம்மளை வீட்டுக்கு வந்திருக்கப்ப அவங்க நான் மறந்துட்டேன், இருந்தாலும் அவங்க மறக்காம இந்த காசு விஷயத்தை பார்த்து ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணியிருந்தாங்க. ப்ரே பண்ணி முடிய காசும் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள் எங்களுக்கு வந்திருந்தது. அதாவது கிட்டத்தட்ட 1 வருஷமும் 1 மாதத்துக்கு இடையில எங்களுக்கு காசும் வந்திருந்தது. அதாவது நான் எதிர்பார்க்கல. ஏனென்றால் இந்த கட்டார் தேசத்தை விட்டு நான் வெளியேறியும் 1 வருஷம் ஆகுது. அப்போ வெளியேறியும் 1 வருஷம் ஆகும் வேண்டாம். அவங்க அந்த காசை பற்றி டோன்ட் கேர் தான் பண்ணுவாங்க. இப்போ அந்த காசை அவங்க அதை பற்றி அவங்களுக்கு அந்த யோசனை இருக்கல. இருந்தாலும் நாங்கள் சிஸ்டர்கிட்ட ப்ரே பண்ணி அந்த ஆண்டவர் அற்புதமாக எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் எங்கள் கூட இருக்க நாங்கள் மென்மேலும் நாங்கள் பலப்பட்டு விசுவாசத்தில் நாங்கள் நிற்கிறோம். இந்த சபைகளில் நாங்கள் வந்து நிறைய ஆசைகளை கண்டிருக்கோம். இந்த நேரத்தில் அந்த காசு எனக்கு வந்து கிடைத்தது மிகவும் நன்றி.
அது தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். தேவனுக்கு மகிமை. வியாதிகளை நீக்கியதால் ஆராதிப்போம், பாதைகளை போக்கியதால் ஆராதிப்போம். வியாதிகளை நீக்கியதால் ஆராதிப்போம், வாதைகளை போக்கியதால் ஆராதிப்போம். வார்த்தைகளால் உயிர்ப்பித்தார் ஆராதிப்போம், வாழ்வாங்கு வாழ வைத்தார் ஆராதிப்போம். வார்த்தைகளால் உயிர்ப்பித்தார் ஆராதிப்போம், வாழ்வாங்கு வாழ வைத்தார் ஆராதிப்போம். ஆராதிப்போம் ஆராதிப்போம், நன்மை செய்தவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம் ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம்.